நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அளவற்ற அருளானனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். என் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் என் கண்களுக்கு ஒரு காணொலி எட்டியது. அந்த காணொலியை பார்க்கும்போது நாம் தொழுகையை எந்த அளவுக்கு பொடுபோக்காக நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்று மனவேதனை அடைகின்றது. உறவுகளே, ஒரு சகோதரர் வைத்தியசாலையில் எழுந்து நிற்க முடியாது, இருக்க முடியாது, ஆனால் தொழுகையை நிலைநாட்டுகின்றார். சுப்ஹானல்லாஹ், இந்த அளவுக்கு இறைவனை நேசிக்கின்றார் பாருங்கள் உறவுகளே. அந்த சகோதரர் தொழுவதற்காக தயம முறையில் புழு செய்து கொண்டிருக்கிறார். படுத்த படுக்கையில் இறைவனுக்காக தொழுகையை எந்த நிலையிலும் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அந்த சகோதரர் வைத்தியசாலையில் படுத்த படுக்கையில் இறைவனை வணங்குவதற்கு முயற்சி செய்கின்றார். சுப்ஹானல்லாஹ். எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொழுகை என்பது இஸ்லாத்தில் 50 கடமைகளில் முக்கியமான ஒன்றாகும். கியாமத்து நாளில் முதலில் கலிமாவை பற்றி விசாரிக்கப்படும். அதன் பின் பரலான ஐவேளை தொழுகைகளை பற்றி வினவப்படும், ஆராயப்படும். தொழும் விடயத்தில் எதுவித காரணமே சொல்லி தப்பிவிட முடியாது. நோன்புக்கு சலுகைகள் இருந்தாலும் தொழும் ஒருவருக்கு அதனை விட்டு விடுவதற்கு எதுவித சலுகையும் இல்லை, வருத்தமும் முதுமையும் உட்பட. இன்று நாம் எத்தனையோ சகோதரர்கள் இந்த தொழுகையில் பொடுபோக்கு உடையவர்களாகவும் அலட்சிய போக்கு உடையவர்களாகவும் இருக்க காண்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பற்றி மார்பு தட்டி வாய்க்கு வாய் சொல்லுக்கு சொல் வரிக்கு வரி ஆழமான கருத்துக்களை பேசும் நாம் அறிந்த சகோதரர்கள் கூட இதில் பேணுதல் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். மனவேதனையில் வீக்கத்தினால் தான் இந்த சுருக்கமான கருத்தை சுட்டிக்காட்டினேன். எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபி மொழிகளை படிக்கும் என் அன்புள்ள சகோதரர்கள் தெளிவான மனத்துடன் சிந்தித்து அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு பேணுதலாக தொழுமாறு பணிவுடன் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். நாம் செய்யும் நல் வணக்கங்களை பார்த்து அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைவதாகவும் எம்மில் நின்று மார்க்கம் இகழும் நடத்தைகள் வெளிப்படும் போது அவர்கள் மனவேதனை கொள்கின்றார்கள் என்றும் வந்திருக்கிறது. அல்லாஹு தாலா திருமறையாம் குர்ஆனில் கூறுகின்றான், ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டனர். அவர்கள் எத்தகையர் என்றால் தங்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். மேலும் அவர்கள் தம் தொழுகைகளை குறித்த காலத்தில் முறையோடு பேணுவார்கள். அல் குர்ஆன் 23வது அத்தியாயம் 1 மற்றும் 2 மற்றும் 9வது வசனங்கள் கூறுகின்றது. இன்னும் நீங்கள் தொழுகைக்கு அழைத்தால் அதனை அவர்களை பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொள்கின்றார்கள். இதற்கு காரணம் அவர்கள் அறிவில்லாத மக்களாக இருப்பதேயாம். அல் குர்ஆன் 5வது அத்தியாயம் 58வது வசனம். மேலும் தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், அவனுக்கே அஞ்சி நடங்கள், அவனிடம்தான் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். அல் குர்ஆன் 6வது அத்தியாயம் 72வது வசனம். இப்படி பல வசனங்கள் தொழுகை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான். எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எமக்கு முன்வந்த உத்தம சஹாபாக்கள் இறைவனை வணங்கியது போலவும் அதன் பின்னால் வந்த பெரும் பெரும் முத்தகீன்கள் நல்ல அடியார்கள் வழிபட்டது போல் எங்களால் முடியாது போனாலும் 5 நேர தொழுகையையும் அதன் முன்பின் சுன்னத்தான தொழுகைகளையும் பேணி தொழுவோம். எமது குடும்பம், எமது மக்கள், முஸ்லிம்கள் சகோதரர்கள் போன்றோர்களுக்கு தொழுகையின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி அவர்களுக்கும் நன்மையை நாடுவோம். இதனையே அல்லாஹ் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பியிருக்கின்றனர். இவ்வாறான நட்போதனைகளை சஹாபாக்கள் அதிகம் மேற்கொண்டுள்ளனர். நன்மைகளை ஏவுதல், தீமைகளை விட்டு தடுத்தல் போன்ற விடயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உறுதிமொழியும் எடுத்திருக்கின்றார்கள். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தொழுகையை நிலைநிறுத்துவதாகவும் சக்காத்து வழங்குவதாகவும் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் நன்மையை நாடுவதாகவும் உறுதிமொழி எடுத்தேன் என ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்திருக்கின்றார்கள். நூல் புகாரி. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வல்லாஹ் அவனை 5 நேரம் தவறாமல் தொழுது நல்லடியார் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி நன்மையை ஏவும் தீமைகளை தடுக்கும் நல்ல ஒழுக்க சீலர்கள் கூட்டத்தில் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.